சங்கராபுரம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பிளெக்ஸ் பேனரை கிழித்த மர்ம நபர்களை கைது செய்ய கோரி சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பிசிகவினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கள்ளிப்பட்டு கிராமத்தில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கான பிளெக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டன. அந்த பிளெக்ஸ் பேனரை இரவோடு இரவாக மர்ம நபர்கள் கிழித்து சேதப்படுத்தியதாகவும் பிளெக்ஸ் பேனரை மர்ம நபர்கள் கிழித்ததால் ஆத்திரமடைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அக்கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கல்வராயன் மலை ஒன்றிய செயலாளர் கண்ணன் தலைமையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் இதுபோன்று சாதிய கலவரத்தை ஏற்படுத்த நினைக்கும் குற்றவாளியின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் இருக்க குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் கோஷங்களை எழுப்பியும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த சங்கராபுரம் காவல்துறையினர் பிளெக்ஸ் பேனரை சேதப்படுத்தியவர்கள் யார் என்பது குறித்து விரைவில் குற்றவாளி கைது செய்யப்படுவார்கள் என உறுதி அளித்ததன் பேரில் சாலை மறியலை கைவிட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் கிராமத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் இருக்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கை வைக்க துணிச்சலா, கை வைக்க துணிச்சலா, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடு, சமூக விரோதிகளை கைது செய்து குண்ட சட்டத்தில் சிறைப்படுத்து, தொடரும் வன்முறைக்கு எதிராக அடங்க மாட்டோம், அடங்க மாட்டோம். காவல்துறை நடவடிக்கை எடுப்பதாக நம் இடத்தில் உத்தரவாதம் கொடுத்த காரணத்தினால் தற்போது இந்த சாலை மறியல் போராட்டம் கைவிடப்படுகிறது. காவல்துறை நடவடிக்கை இல்லை என்று சொன்னால் மிக கடுமையான போராட்டத்தை சங்கராபுரம் பகுதியில் நடைபெறும். இதை நாங்கள் சும்மா விட்டுவிட்டு சென்றுவிட மாட்டோம். இது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானமாகும். இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற கள்ளிப்பட்டு கிராமத்தில் பேனர் வைத்தாலே கீக்குகின்ற இந்த அவலத்தை தமிழக அரசு காவல்துறை கண்டறிந்து நடவடிக்கை எடுத்து தருமாறு இந்த நேரத்தில் நாங்கள் இந்த சாலை மறியலின் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு நடவடிக்கை தேவை என்பதை இந்த நேரத்தில் உரத்து சொல்லி இப்போது இந்த ஆர்ப்பாட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. பிறகு மாவட்ட நிர்வாகத்தோடு இதை கொண்டு சேர்த்துவிட்டு பிறகு எந்த தேதியில் ஆர்ப்பாட்டம் என்பதை நாமல் பின்னர் அறிவிப்போம் என்று சொல்லி அனைவரும் இந்த ஆர்ப்பாட்டத்திலிருந்து கிளம்பி சொல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.